ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம சன் டிவியில் பேக் டு பேக் புது சேல்ஸ்க்கான லான்ச்சிங் வந்து வரப்போகுது. அந்த வகையில் அடுத்த சேலுக்கான ப்ரொமோ வந்து பார்த்துருப்பீங்க. புன்னகை பூவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொமோவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கப்பெண்ணை சீரியலில் நம்ம ஆனந்தியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் கலைவாணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் யார் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் சக்காரி சைத்ரா. இவங்க வந்து ஆல்ரெடி தமிழில் ஒரே ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க, தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு சீரியல். இவங்க வந்து அந்த சீரியலில் 2019 to 2020 போச்சு, விஜய் டிவியில் நினைக்கிறேன். ஐ திங்க் அது கொரோனானால வந்து சீக்கிரமாகவே என் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீரியலை. ஹீரோவாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஹர்ஷ் நாக்பால். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க ஆல்ரெடி கன்னடாவில் திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. தமிழில் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு மாடலாகவும் இருக்காங்க. இந்த ஒரு சீரியலை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் மூவி மேக்கர்ஸ் இந்த ஒரு டீம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தவங்களை எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக எல்லா தடைகளையும் மீறி செம்ம ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்கள அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க தப்பு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, தப்பு பண்ணால் மட்டும் மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொமோ காமிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சீரியல் என்னோட கெஸ் படி கண்டிப்பாக ப்ரைம் டைமில் தான் லான்ச் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ரைம் டைமாக எந்த டைம் ஸ்லாட்டில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.